அதனால வந்து இதுல சீனா ரஷ்யா இறங்குமா என்னன்னு தெரியல. அப்படி இறங்குனா கண்டிப்பா உலகம் பூரா மாறும். கிறுக்கனாலே பைத்தியகாரத்தனமா ஆடுவான். அதுல இவன் பேய் பிடிச்ச கிறுக்கன் வேற ட்ரம்ப். ஈரான் வந்து அடிக்கிறாங்கன்னா இஸ்ரேலுடைய தலைவர் மேல அடிக்கணும் இல்லை. இவங்க 2 பேரும் ஒழிஞ்சிட்டாங்கன்னா, ட்ரம்ப்பும் நெத்தனியாவும் ஒழிஞ்சிட்டாங்கன்னா உலகம் முக்காவாசி அமைதியாக. இந்த வாரனால ட்ரம்ப்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அமெரிக்காவுடைய கசானை தொடச்சி வச்சுட்டு அடுத்த 4 வருஷம் பாடு போயிடுவான், இந்த 2 வருஷம் பாடு போயிடுவான், அடுத்த வந்து சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே இதில் வந்து ட்ரம்ப்புக்கு எந்த பாதிப்புமே கிடையாது, அமெரிக்கா எந்த பாதிப்புமே கிடையாது. பாதிப்பு யாருன்னு சொன்னால் ஈரானை சுற்றி கூட முஸ்லீம் நாடு. பெரிய வேதனையான சூழ்நிலைங்க. அதில் ஆரம்பத்தை சொன்னேன், அடிக்கிறவனும் முஸ்லீம், அடிபடுறவனும் முஸ்லீம். இந்த போர்ல அடி வாங்குறது முஸ்லீம், அடிபடுறது முஸ்லீம். பாதிப்பு முஸ்லீம்களுக்கு தான் அந்த போர்ல. காரணம் யாரால? ட்ரம்ப்னால இல்லை, காரணம் நெத்தனியாகுனால இல்லை, காரணம் யாரு? முஸ்லீம் அரபு நாடுகளால. அரபு நாடுகள் தங்கள் தலையிலே தங்களே மண்ணேலி போட்டுக் கொண்டார்கள். டிவி தமிழில் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மார்க்க அறிஞர், உலக நடப்புகளின் பகுப்பாய்வாளர், நிபுணர் ஷம்சுதீன் காசிமி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் போர் என்பது அது ஒரு உச்சகட்ட நிலையை அடைந்து விட்டது. இது வந்து மிகவும் ஒரு பேராபத்தான பெரும் விளைவை ஏற்படுத்தும் என்கின்ற நிலைக்கு போய்விட்டது. இந்த நேரத்துல அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் என்ன சொல்கிறார் என்றால், இந்த போர் இன்னும் 4-5 வாரங்களுக்கு நீடிக்கும் என்று ஒரு புறம் அவர் சொல்ல, மற்றொரு புறம் ஈரானின் பக்கம் ட்ரம்ப் போடக்கூடிய கணக்கு என்பது தவறான கணக்கு, அவருடைய கணக்கியம் தாண்டி இந்த போர் என்பது மிகப்பெரிய போராக மாறும், அந்த பெரும் போருக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஈரான் தரப்புல சொல்றாங்க. இப்ப இந்த இரண்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு ஈடு கொடுக்க முடியுமா? அவர்களே சில இடங்கள்ல வந்து தண்ணி குடிக்க வச்சுட்டாங்க, இன்னைக்கு வெறிகொண்டு தாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஈரான். அப்ப இந்த நேரத்துல வந்து இந்த போர் எந்த நிலைக்கு போகும், எங்கு போய் இது முடியும்? இந்த போருடைய சூழலை பத்தி நீங்க கேள்வியில ரொம்ப தெளிவா விளக்கிட்டீங்க. இது எங்க போய் முடியும், யார்கிட்ட பலம் அதிகமா இருக்குது, யாருக்கு பாதிப்பு அதிகம் அப்படின்னு பார்க்கறத விட ஒரே வார்த்தையில சொல்றதா இருந்தா, இதுல அடிக்கிறவனும் முஸ்லீமு, அடிபடுறவனும் முஸ்லீமு. அப்போ பாதிப்பு ரெண்டு. இதுல நிச்சயமாக ட்ரம்ப்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, அமெரிக்காவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அவன் வார்டுக்கு அவன் சேஃப்டியான இடத்துல உட்காந்துக்கிட்டு அவனுடைய அடிமையில வச்சுதான் அடிச்சிட்டு இருக்கிறான். அதனால வந்து இதுல ட்ரம்ப்புக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த பாதிப்புமே கிடையாது. அல்லாவா பார்த்து ஏதாவது ஒரு அழிவை கொடுத்து பாதிப்பை கொடுத்து இவனுக்கு படிப்பினை கொடுத்தாதான் உண்டே தவிர இந்த வாரனால ட்ரம்ப்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ரெண்டாவது, அப்படியே அவன் பொருளாதாரத்தை வீக் ஆக்குறதுனாலும் அவன் ஈஸியாக பொருளாதாரத்தை இருக்கிற காசை பூரா அடித்து வெடிகுண்டாக மாற்றி, பாமாக மாற்றி, ஃப்ளைட்டாக மாற்றி அடித்து கதை முடிச்சுட்டு அமெரிக்காவுடைய கசானை தொடச்சி வச்சுட்டு அடுத்த 4 வருஷம் பாடு போயிடுவான், இந்த 2 வருஷம் பாடு போயிடுவான், அடுத்த வந்து சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே இதில் வந்து ட்ரம்ப்புக்கு எந்த பாதிப்புமே கிடையாது, அமெரிக்கா எந்த பாதிப்புமே கிடையாது. பாதிப்பு யாருன்னு சொன்னால் ஈரானை சுற்றி கூட முஸ்லீம் நாடுகள். இப்போ பாருங்க, அதாவது அமெரிக்கா வந்து துபாயில் வந்து தன்னுடைய ஸ்பேஸ் அமைச்சிருக்கிறான், அமெரிக்கா வந்து கத்தார்ல தான் ஸ்பேஸை வச்சிருக்கிறான், அமெரிக்கா வந்து பஹ்ரைன்ல ஸ்பேஸை வச்சுக்கிறான், அங்கே இருந்தா ஈரான் அடிக்கிறான். கண்டிப்பா ஈரான் திருப்பி அடிக்கணும், யார் அடிக்கணும்? அதே ஸ்பேஸ் தான் திரும்ப அடிப்பான். கத்தார்ல இருக்கிற ஸ்பேஸையும் பஹ்ரைன்ல இருக்கிற ஸ்பேஸையும் அதே மாதிரி சவுதியில உள்ள துபாயில் உள்ள ஸ்பேஸை அடிக்குமா. அப்படி அடிப்பான்னு தெரியும். ஈரான் வந்து நேரம் அமெரிக்கா வரமாட்டான், அமெரிக்கா வரப்போறது இல்லை, அவன் அடிக்கிறது இவங்களை தான் அடிப்பான் அப்படின்னு தெரியும். அப்ப தெரிஞ்ச நீ அமெரிக்கா என்ன பண்ணணும், உன் ஸ்பேஸ்ல இருந்து அடிக்கிற, நாளைக்கு அவன் திருப்பி அடிச்சானா உனக்கு எந்த ஆபத்து இல்லாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவங்களுடைய பந்தோபஸ்து முதல்ல ரெடி பண்ணிருக்கணும். ஆனா அவன் யாரை ரெடி பண்றான்? இஸ்ரேலை மட்டும்தான் ரெடி பண்றான். நேற்று கூட சவுதியில ஒரு மீடியா பேச்ச ஊடகவியலாளர் வந்து உளறிருக்காரு, அதாவது உளறிக்கார் மீன் புலம்பி இருக்கிறாரு, எங்களை பாதுகாக்க தவறிட்டாங்க அமெரிக்கா, இஸ்ரேலை மட்டும்தான் வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னு. அவனோட நோக்கமே அதுதான். அவன் நோக்கம் வந்து வளைகுடா நாடுகளோட ஒட்டுமொத்த முஸ்லீம் நாடுகளை அழிக்கணுங்க தான் நோக்கம். அவனுடைய சூழ்ச்சியை தெரிஞ்சோ இல்லை தெரியாமலையோ நீ அவன் வாயில போய் மாட்டிக்கிட்டு அவன் வந்து ஈரான் அடிக்க, ஈரான் வந்து ஒன்றை திருப்பி அடிக்க, ஒன்றை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிற ஆயிப்போச்சு. அப்ப இந்த சூழ்நிலையில பெரிய வேதனையான சூழ்நிலைங்க. அதெல்லாம் ஆரம்பத்தை சொன்னேன், அடிக்கிறவனும் முஸ்லீமு, அடிபடுறவனும் முஸ்லீமு. இந்த போர்ல அடி வாங்குறது முஸ்லீம், அடிபடுறது முஸ்லீம். பாதிப்பு முஸ்லீம்களுக்கு தான் அந்த போர்ல. காரணம் யாரால? ட்ரம்ப்னால இல்ல, காரணம் நெத்தனியாகுனால இல்ல, காரணம் யாரு? முஸ்லீம் அரபு நாடுகளால. அரபு நாடுகள் தங்கள் தலையிலே தங்களே மண்ணேலி போட்டுக் கொண்டார்கள். அதனுடைய விளைவுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால எங்க போய் முடியும், எப்படி முடியும், அல்லாஹ் அறிவான் எப்படி நடக்குங்கிறது. ஆனால் பாதிப்பு எதுவா இருந்தாலும் கண்டிப்பா பாதிப்பு முஸ்லீம்களுக்கு தான். அதனால நாம இப்ப அல்லாஹ்ட்ட என்ன துவா செஞ்சோம்னா, போற நிறுத்தத்தை அல்லாஹ்ட்ட துவா செய்யணும்.
ஏன்னா ஈரான் வந்து வெகுண்டு அடிக்கிறாங்க, வெறிகுண்டு அடிக்கிறாங்க, அவங்க திருப்பி அடிப்பாங்க. யார் அடிப்பாங்க திருப்பி? அங்கேதான் துபாய் ஏர்போர்ட்ல குண்டை போடுறாங்க, புர்ஜ் கலீஃபால குண்டை போடுறாங்க, ரியாதுடைய சவுதி தலைவர் ரியாதுல கொண்டு போடுறாங்க. அதுல செத்தால யார் முஸ்லீம் தானே சாவுறாங்க. ஒரு அமெரிக்கனோ அல்லது ஒரு கிறிஸ்தவனோ இருந்தாலும் அது சவுதி நாட்டுல இருக்குது. சவுதி நாட்டுல இருக்குது. தூதரத்துல ஒரு 2 பாம்பு பக்கத்துல விழுந்துச்சுன்னா பக்கத்துல வீட்டுக்கு பக்கத்துல வீடு முஸ்லீம் வீடுகளுக்கு ஆபத்து. அப்ப அதனால வந்து இது வந்து போற நிறுத்தணும், அதாவது செய்யணும். அவன் வெறி பிடிச்சி ஆடுறான், ஆணவம் பிடிச்சி. அந்த ஆணவத்துக்கு அல்லாஹ் தான் பதில் கொடுக்கணும். ட்ரம்புடைய ஆணவத்துக்கு நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், அவன் வந்து கிறுக்கன்ல பேய் பிடிச்ச கிறுக்கன். கிறுக்கனாலே பைத்தியக்காரத்தனமா ஆடுவான். அதுல இவன் பேய் பிடிச்ச கிறுக்கன் வேற ட்ரம்ப். மற்ற அமெரிக்க அதிபர்லாம் கிறுக்கன்லாம் இருப்பானுங்க, இவன் ஒரு பேய் பிடிச்ச கிறுக்கன். கிறுக்கையா சமாளிக்கலாம், பேய் பிடிச்சி சமாளிக்க முடியாது. அந்த மாதிரி கிறுக்கனா இருக்கிறான். இது அமெரிக்க மக்கள் அவன்கிட்ட கொண்டு அமெரிக்க மக்களை பத்தி எவ்வளவு நல்ல மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எப்படி மறுபடியும் இந்த சைத்தான் அந்த பேய் பிடிச்ச கிறுக்குன்னு தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல. அவங்க இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அதனுடைய விளைவை. கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே சேதம் வந்து அதிகமா வந்து அரபுலகத்துக்கு முஸ்லிம்களுக்கு குறிப்பா அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் கூட அமெரிக்கா வெகு தொலைவில் இருக்கனால அவனை தாக்க முடியாது. அவன் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யல முஸ்லிம்களுக்கு. நீங்க சாவங்கடான்னு சொல்லிட்டு பாதுகாப்பு ஏற்பாடு கூட யாரும் எத்தனையாக செஞ்சுட்டான், இஸ்ரேலுக்கு செஞ்சுட்டான். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பாதிக்கப்படுறது அரபு நாடுகள், பாதிக்கப்படுறது முஸ்லிம்கள். இனிமேலா அந்த முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் அறிவு வரணும், அரபு முஸ்லீம் அறிவு வரணும். கண்டிப்பா. இவன் நம்மள வச்சு விளையாட்டு காட்டிட்டு இருக்கிறான், கவனமா இருக்கணும், அறிவு வரணும். ஆனா இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டு சேர்ந்து இந்த போரை நடத்தும் போது இஸ்ரேலை தாக்குவதற்கு ஈரானுக்கு முகாந்திரம் இருக்குது. அதற்கான தாக்குவதற்கான வலிமையும் இருக்குது. பட் என்னன்னா அவன் பாதுகாப்பு அதோட ஸ்ட்ராங்கா இருக்குது. யாருக்கு? இஸ்ரேலுடைய பாதுகாப்பு. இஸ்ரேல் வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு அயன்டோம் வந்து ஹமாஸ் அடிச்சதுலயே அயன்டோம் கைலாங்கடைக்கு போயிடுச்சு. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, இப்ப அயன்டோமை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான பாதுகாப்பு எல்லாம் செஞ்சிருக்கிறான். ஆனா அந்த பாதுகாப்பு அரபு நாடுகளுக்கு இல்ல. இஸ்ரேலும் நீ என்ன பண்ணும், இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அடிக்கிறீங்களா, அவன் அடிச்சா திரும்ப இஸ்ரேல் அடிப்பான்னு தெரியுது, இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு பண்ணிட்டீங்க. அப்ப அடிச்சு திரும்ப சவுதி அடிப்பான்னு தெரியுது, சவுதிக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, துபாய்க்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, கத்தாருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. அப்ப இது வந்து அவன் திட்டமிட்டு பண்றான், நீங்க முஸ்லீம்ல அடிச்சுட்டு சாவுங்கடா, நாங்க சேஃப்டியா இருக்கிறோம் அப்படின்னு. அதனாலதான் இஸ்ரேலுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. எப்படி காசால எப்படி அவர்கள் தாக்கினார்களோ அதே போன்று பள்ளிக்கூடங்கள்லையும் மருத்துவமனைகளையும் தாக்கி பிஞ்சு குழந்தைகள் இறக்கிறது. அந்த மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய நோயாளிகள் எல்லாம் இறக்கிறார்கள். இன்றைய இறப்பு விகிதம் வந்து எப்படி ஹமாஸ்ல காசால கொஞ்சம் கொஞ்சமா அதிகரித்து சென்று அதே போன்று ஈரான்லயும் அதிகரித்து சென்று கொண்டிருக்குது. இந்த நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த நிலையை நான் என்ன பாக்குறேன்னா, நம்ம இது ஆனா உணண்டா ஐநா சபை இருக்குது, ஐநா சபை பார்க்கும், மற்ற நடுநிலையாளர்கள் வருவாங்க. நேற்று கூட என்னுடைய ஒருத்தர் கேள்வி கேட்டார், சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு சப்போர்ட்டான நாடு தானே, அவங்க ஏன் இதில் வந்து நீ இறங்கலை அப்படின்னாங்க. அது நான் பதில் சொன்னேன், அல் குஃப்ரு மில்லத்தும் வாஹிதா, குஃப்ருங்கிறது எல்லாம் ஒரே மதம் தான். அவன் அமெரிக்கா கெட்டவன், ரஷ்யா நல்லவன், அல்லது சீனா நல்லவன், இஸ்ரேல் கெட்டவன்லாம் கிடையாது. குஃப்ரு எல்லாமே குஃப்ரு தான். அது கம்யூனிஸ்ட் குஃப்ரா இருந்தாலும் சரி, இந்துத்துவ குஃப்ரா இருந்தாலும் சரி, இஸ்ரேலிய குஃப்ரா இருந்தாலும் சரி, அல்லது கிறிஸ்தவ குஃப்ரா இருந்தாலும் சரி, எல்லா குஃப்ரும் ஒரே மதம் தான். அதனால வந்து நம்ம யாரையும் நம்பி பிரயோஜனம் கிடையாது. அதனால இதுல வந்து நம்ம அவன் வருவான் இவன் வருவான் எதிர்பார்க்கறதும் தப்பு. சீனாவும் ரஷ்யாவும் அதனால இது வந்து நியாயப்படி பார்த்தா மனித உரிமைகள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதுல தலையிடணும், ஐநா தலையிடணும். அப்பா குழந்தைகளை சாவடிக்கிறியாடா அப்படின்னு கேட்கணும். யாரும் கேட்க தயாரா இல்ல. இறங்கி குறைந்தபட்சம் அந்த கண்டிக்க மாதிரி அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க, அடிக்கிறாங்க, மிரட்டுறாங்க. அவன் பாம்புனால அடிச்சிட்டு இருக்கிறான், நான் வாயினால அடிக்கிறேன்டா, அது எதிர்ப்பு இல்லையே. அவன் மிரட்டிட்டு இருக்கான், நீயும் மிரட்டிட்டு இருக்க, அவன் ஹேங்கிறான், நீ ஹேங்கிற, அது வேற விஷயம். அவன் அடிக்க ஆரம்பிச்ச அப்புறம் நீ திருப்பி அடிக்கணுமே தவிர இப்ப நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால வந்து இதுல சீனா ரஷ்யா இறங்குமா என்னன்னு தெரியல. அப்படி இறங்குனா கண்டிப்பா உலக போரா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அவரை குறிவைத்துதான் ஈரான் இப்ப தாக்கி கொண்டிருக்கிறார். ஏன்னா அலி கோமேனி இறந்த பிறகு அவர்களுடைய சுப்ரீம் லீடரை தாக்கி அவர்கள் குடும்பத்தோட இறந்த பிறகு இதற்கு பிறகு இவங்கள தான் டார்கெட் பண்றாங்களா இப்ப ஈரான் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? இல்ல, செய்யணும், டார்கெட் பண்ணணும். அதாவது எப்படி தங்களுடைய கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் போர்னு வந்துட்டு அப்படித்தானே இருக்கும். தங்களுடைய தலைவரை அவங்க கொண்டுட்டாங்கன்னா உன் தலைவர் நான் கொள்றேன் அப்படின்னு பண்ணணும். அதுதான் முறையும் கூட. அதாவது இந்த ட்ரம்ப்பும் நெத்தனியாக ஒழிஞ்சிட்டானுங்கண்டா உலகம் அமைதி பெற்றுரும். அங்க ஒரு கிறுக்கு பிடிச்ச சைத்தான் வந்து ட்ரம்ப், இங்க ஒரு கிறுக்கு பிடிச்ச சைத்தான் வந்து நெத்தனியாகு. இவங்க 2 பேருமே செத்துட்டாங்கன்னா கண்டிப்பா உலகம் அமைதியாயிடும். ஏன்னா நெத்தனியாகு நான் பார்த்துருக்கேன், நான் இஸ்ரேலுக்கு பல தடவை போயிட்டு இருக்கிறேன், வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை போயிட்டு இருக்கிறேன், பலஸ்தீனுக்கு, பைத்துல் முகதஸுக்கு. அங்க பொதுமக்கள்கிட்ட வந்து நெத்தனியாகு சப்போர்ட்டே கிடையாது. அதாவது இங்க உள்ள மோடி மாதிரி தான், ஏதோ மோடி மாசம் தான் வேலையை வச்சு அவன் ஜெயிச்சுட்டு இருக்கானே தவிர உண்மையான எலெக்ஷன்ஸ்ல ஜெயிக்கல.
அந்த வகையில் மோடியும் அவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. நான் இப்படி தான் ஏமாற்றி ஜெயிக்கிறேன், நான் வந்து பேலட் மிஷினில் இப்படி தான் பண்ணிட்டு, இவர் அவருக்கு ஐடியா கொடுத்துருப்பாரு, அவர் இவருக்கு ஐடியா கொடுத்துருப்பாரு. நேற்று கூட பேட்டி. ஆமாம், 2 பேரும் வந்து மாறி மாறி மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே மக்களுடைய ஆதரவு எப்படி மோடிக்கு இல்லையோ அதே மாதிரி அங்கேயும் நெத்தன்யாவுக்கும் மக்களுடைய சப்போர்ட் கிடையாது, யூதர்களுடைய சப்போர்ட் கிடையாது. அங்கேயே வாரை எதிர்த்து போராடக்கூடிய யூதர் தான் நிறைய இருக்கிறாங்க. அவங்க வந்து அமைதியை விரும்புகிறாங்கிறத விட உலகவாதிகள், நான் உலகத்தில் நிம்மதியாக இருக்கணும்பா, நீ உலகத்தில் அங்கங்கெல்லாம் கொண்டு நான் பாட்டுக்கு அல்லாண்டு ஜெர்மனியில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன், நான் பாட்டுக்கு அல்லாண்டு அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன், நான் பாட்டுக்கு அல்லாண்டு ஆஸ்திரேலியாவில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன், எங்கள் எல்லாத்தையும் வா நமக்கு ஒரு நாடு உருவாயிடுச்சு, வாவான்னு கூப்பிட்டேன், உன் நம்பி வந்தா இப்படி சாவடிக்கு தாங்களை கூப்பிட்டேன்னு சொல்லி போன ஹமாஸ் வாரிலே வந்து ஏர்போர்ட்லாம் ரெம்பி வலிஞ்சிச்சு. டெல்லவி ஏர்போர்ட்டு மக்களை பிச்சுட்டு ஓடுனாங்க, கிடைச்ச ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு எங்கேயா ஓடி போகலான்னு சொல்லி. அப்படிங்கும் பொழுது நீ தொடர்ந்து வாரம் நடத்தியிருந்தா உன் நாட்டில் ஒத்துணுமே இருக்க மாட்டான். ஏன்னா இஸ்ரேலை யூதர்களை பொறுத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யுரீதுனா யுஅம்ரு அல்ஃப சனத்தின், உலகத்திலே வந்து யூதர்கள் தான் வந்து வாழ்க்கையின் மீது பேராசை உள்ளவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உல தஜ்தனம் அஹரசனாசி அலா ஹயாத்தின், வாழ்க்கையின் மீது அதிகமான பேராசை கொண்ட மக்கள் அவங்க தான் யூதர்கள் தான். ஏன்னா மற்றவெல்லாம் வந்து உலகத்துல 100 ஆண்டு வாழ்க்கை 200 ஆண்டு வாழ்க்கை வாழ்த்துவான், அவன் மட்டும் தான் 1000 மாசம் வாழ்வான்னு நினைப்பான். யுரீதுனா யுஅம்ரு அல்ஃப சனத்தின், அல்லாஹ் சொல்றான், அவனுடைய பல்சை பிடிச்சி பேசுறான், உரீதுனா அவர்கள் உலகத்தில் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் ஆசைப்படுகிறார்கள். அப்படி உலகத்து மேலையும் உயிர் மேலையும் ஆசை உள்ளவன் இந்த மாதிரி போருக்கெல்லாம் வந்து ஒத்து வருவான். அவங்க நிம்மதியாக நம்பி தான் வந்தான், இப்போ போர் போட்டு அடிச்சா உடனே தப்பிச்சு ஓடுறான் அவன். அதனால வந்து கண்டிப்பா இது வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் வந்து அடிக்கிறாங்கன்னு சொன்னா இஸ்ரேலுடைய தலைவர் மேல அடிக்கணும் முதல்ல. இவங்க 2 பேரும் ஒழிஞ்சிட்டாங்கன்னா, ட்ரம்ப்பும் நெத்தன்யாவும் ஒழிஞ்சிட்டாங்கன்னா உலகம் முக்காவாசி அமைதியாயிடும். கண்டிப்பாக. ஆயத்துல்லா அலி காமெனியும் அவர்களுடைய குடும்பத்தையும் சேர்த்து ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக அழித்தான். யாருன்னா அமெரிக்கா சர்வாதிகாரமும் இஸ்ரேலும் சேர்ந்து. அப்படி அந்த சர்வாதிகாரத்தின் உச்சத்தில் இருந்த அந்த விஷயத்தை, அந்த காரியத்தை உலக நாடுகள் எல்லாம் கண்டித்தது. அங்கங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நாடுகளிலும் சரி, நம்முடைய பகுதிகளிலும் சரி இரங்கல் தெரிவித்து அவர்களுக்காக கூட்டமாக இருந்தார்கள். ஆனா அமெரிக்க நாடு, அரபுலக நாடுல இருந்து எந்த ஒரு தலைவரும் அவருக்காக வாயை தொடர்ந்து ஒரு ஆதரவு குரல் கொடுக்கலையே. இதற்கான காரணம் என்ன? அதாவது இதுல வந்து என்னடா, ஷியா சுன்னி பிரச்சனை. அவரை வந்து ஷியாவா பாக்குறாங்க. ஷியாக்களுடைய கொள்கை வந்து மோசமான கொள்கை, அதுல மாற்று கருத்து கிடையாது. அவங்களுடைய வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும், அவங்களுடைய சிந்தனைகளாக இருக்கட்டும், தவறான சிந்தனைகள். இதுக்கு முன்னாடி அவங்களுடைய புஸ்தகங்களில் ரொம்ப தப்பாக எழுதி வச்சுருக்காங்க சஹாபாக்களை பற்றி, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி ஷியாக்களை வழிகட்டவர்கள், மோசமான கொள்கையுடையவர்கள், வழி பிறந்தவர்கள், இதெல்லாம் சொல்கிறவன் யாராவது அவளை காஃபிர்னு சொல்ல முடியுமா? ஷியாக்களை காஃபிர்னு நீங்கள் ஃபத்வா கொடுத்தீங்கன்னா, நம்புனீங்கன்னா, அந்த காஃபிரை புனிதமான ஹரம்குள்ள அலோவ் பண்ற சவுதியை ஏத்தியும் குரல் கொடுக்க முடியல உங்களால? ஹஜ்ஜுக்கு அலோவ் பண்றான், உம்ராக்கு அலோவ் பண்றான். சவுதியிலே ஷியா இருக்கிறான், வாழ்றாங்க. சவுதியிலே ஷியாக்கள் வாழ்றாங்க, சவுதி ஷியாக்கள் இருக்கிறாங்க. அப்போ அவனாவது இருந்துட்டு போட்டோம், இந்துக்கள் இருக்கிறவங்க ஷியாக்கள் இருந்துட்டு போறான்னு சொன்னா, அவனே ஹஜ்ஜுக்கு அலோவ் பண்றீங்க. நீங்க சவுதியில இந்துக்கள் வாழ்றாங்க, எவ்வளவு இந்துக்கள் இருக்காங்க, அந்த இந்துக்கள் ஹஜ்ஜுக்கு அலோவ் பண்ணுவியா? ஒருத்தன் இந்துன்னு டிக்ளேர் பண்ணிட்டு ஹஜ்ஜுக்குள்ள வர முடியும், ஹரத்துக்குள்ள வர முடியுமா? அப்ப ஷியா மட்டும் அலோவ் பண்றீங்க. ஆமா. அப்போ காஃபிர்னு சொன்னா சவுதி அரசாங்கம் ஏன் அலோவ் பண்ணுது? அப்படி சவுதி அரசாங்கத்தை ஏற்று கேள்வி கேட்க உங்க வக்கிரதா திராணி இருக்குதா? அப்போ நீங்க வந்து காஃபிர் இல்லை, ஆனா வழிகட்டுவேன். வழிகட்டு 1000 வழிகட்டம் இருக்கிறான், 1000 வழிகட்டு, அதில் ஒரு வழிகட்டுவேன். அப்போ நீங்க அவனுக்காண்டி துவா செய்யறதுலையோ, அவனுக்காண்டி நல்லதுக்காண்டி துவா செய்யலன்னு தப்பு இருக்குது. அதனால இது வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சி. இது அந்த சூழ்ச்சியின் அடிப்படையில் அவரை வந்து உலகம் புறக்கணிக்கணும், ஒதுக்கணுங்கிறதுக்காண்டி அவருடைய இரங்கலுக்கு கூட ஒரு துவா செய்யலாமே, ஒரு இன்னாலில கூட சொல்லாமல் இருக்கிறாங்க. இது பெரிய தப்பு நான் சொல்வேன். இந்த நேரத்தில் வந்து நம்முடைய பிரிவினையோ, நம்முடைய பகைமையோ, இத்து போன வரலாற்றையும் செத்து போன வரலாற்றையும் பேசி நமக்கு மொத்தம் பிரிவினை காட்டக்கூடிய நேரம் அல்ல இது. உலக முஸ்லீம்கள் ஒற்றுமையோடு கைகோர்த்து நிற்க வேண்டிய நேரம். அதனால இந்த நேரத்தில் நம்ம அதை பற்றி பேச முறையும் கிடையாது. ஷியா பயான் இது இந்த ஷியான்னு சொல்லி பிரிக்கிறத நான் சொல்லுவேன் சவுதியோட ஒரு சூழ்ச்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் என்ன பண்றான்னா, இஸ்ரேல் என்ன பண்றான்னா, நாம நினைக்கிறோம் வெறும் வந்து ஒரு ஆயுத போர் தான் நடத்துவான்னு நினைக்கிறோம். இல்லை, அவன் வந்து மென்டல் போர் நடத்துவான். அதாவது வந்து சைக்காலஜிக்கல் வார் நடத்துவான். என்ன நடத்துவான்னா, உலக மக்கள்ல இருந்து இவனை ஒதுக்கிடணும், இவனை ஐசோலேட் பண்ணிடணும் அப்படின்னு தான் ஹமாஸ் விஷயத்துலயும் ட்ரை பண்ணான். அவன் உலக முஸ்லீம்களோட சப்போர்ட் ஹமாஸுக்கு இருக்குது, அது இருக்கக்கூடாது, ஹமாஸ் ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னு அவன் ஒரு அஜெண்டா வச்சான். அந்த அஜெண்டாவை முழுமையா நிறைவேற்றுறதுக்கு இன்னைக்கு வரையும் துடிச்சிட்டு இருக்கு சவுதி. போர் நிறுத்தம் வரும்போது கூட சவுதி என்ன சொன்ன, என்ன அறிக்கை விட்டான், ஹமாஸ் ஒதுக்கிட்டா அந்த போர் அமைதியாயிடும். அப்படி பேசினா அதை சொல்றது நீ யாரு?
அதை கேட்டு அந்த சவுதி கவர்மெண்ட் என்ன துப்புறானோ அந்த எச்சிலை திங்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சில சலஃபிகள் அப்போ என்ன பண்றான், யூதனுடைய சூழ்ச்சி என்னண்டா ஹமாஸை வந்து ஐசோலேட் பண்ணிடணும், உலக அரங்கோட்டு ஒதுக்கிடணும். அதுக்கு என்ன வழி, யார் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா சவுதிக்கு அந்த அசைன்மெண்ட்டை கொடுக்குறான். சவுதி அசைன்மெண்ட் கொடுத்து என்ன பண்றான், நீ வந்து நான் சொல்ல முடியாது ஹமாஸ் ஒதுக்கினா என் பேச்சு யாரும் மதிக்க மாட்டான் முஸ்லீம்கள். அதனால நீ தான் முஸ்லீம்களுக்கு வந்து ஹரம் இருக்குது, உன்னுடைய புனித ஹரம் இருக்குது, காபத்துல்லா இருக்குது, ஹஜ்ஜுக்கு வராங்க, நீ அந்த அசைன்மெண்ட் கையில் எடு அப்படின்னு சொன்னா ஹமாஸ் வந்து மோசமானவங்க. அவங்க வந்து அக்டோபர் 17 அன்னைக்கு அவங்க அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காட்டா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணு அப்படின்ற உடனே சவுதி அந்த அசைன்மெண்ட்டை தன்னுடைய அடிமைகளுக்கு உலகம் பூரா கொடுக்குறான். இவர்களும் அதே பேசுறாங்க, அவங்க அதே பேசுறாங்க. கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை இல்லாம, கொஞ்சம் ஈமான் இல்லாம ஹமாஸ் அந்த அக்டோபர் 17 அன்னைக்கு ஆரம்பிச்சதுனால 1600 பேரை கொண்டதுக்கு 72,000 பேர். இல்ல நான் என்ன கேக்குறேன், ஹமாஸ் தான் பிரச்சனை ஆரம்பிச்சாங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் காசா மக்கள் நிம்மதியா உட்காந்தாங்களா? இத்தனை வருஷமா அநியாயம் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டாவது ஹமாஸ் ஒதுங்கிட்டா காசா நிம்மதியா இருக்கும். அதை சொல்றது நீ யாரு? ஹமாஸ் வேணுமா வேணாமா அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியது காசா மக்கள். காசா மக்கள் முடிவு பண்ணும் ஹமாஸ் எனக்கு வேணுமா வேணாமட்டு. காசா மக்கள் முடிவு பண்ணும். அவனுக்கு தான் தெரியும் அவனை பத்தி. நீ யாருக்கு உட்காந்து ஏசியில உட்காந்துக்கிட்டு சவுதி போடக்கூடிய எலும்பு நக்கிக்கிட்டு ஹமாஸ் தேவையில்லை, ஹமாஸ்னால அந்த பிரச்சனை, நீ பேசுகாரு, அது ஹமாஸ் இது பேசட்டும், காசா மக்கள் பேசட்டும். நான் என்ன கேட்கிறேன், எல்லா பிபிசில இருந்து அல் ஜசீரால இருந்து எல்லா மீடியாக்களும் காசாக்கு போனீங்கல்ல, எந்த ஒரு சின்ன குழந்தையாவது ஹமாஸ்னாலதான் எங்களுக்கு இந்த பிரச்சனை சொன்னாங்களா? சொல்லலையே. அப்ப உனக்கு என்ன ரைட்ஸ் ஹமாஸ் வேணாம்னு சொல்றதுக்கு? அப்போ யூத சொல்லக்கூடிய சூழ்ச்சியை, யூதம் பண்ணக்கூடிய சூழ்ச்சியை சவுதியிட்ட சொல்லி, சவுதி தன்னுடைய அடிவர்கள் சொல்லி நீங்க பேசுங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த சலஃபிகளும், இங்க இருக்கக்கூடிய இந்த ஜாக்காரங்களும், சில மதனிகளும், சில ஃபிர்தோசிகளும் என்ன பண்ணானுங்க, ஹமாஸ் செஞ்ச தப்பு, ஹமாஸ் செஞ்ச தப்பு. நீ யாரும் சொல்ற ஹமாஸ் செஞ்ச தப்புன்னு சொல்றதுக்கு? உனக்கு ஹமாஸை பத்தி என்ன தெரியும்? பாலஸ்தீனுக்கு என்ன ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு? நான் வருஷத்துக்கு 3 தடவை போறேன் பாலஸ்தீனுக்கு. பாலஸ்தீன் பூமியில பாக்குறவன், அங்க ஹமாஸ் மக்களோட சந்திக்கிறவன், அங்குள்ள காசா மக்களோட சந்திக்கிறவன், அந்த மக்களுடைய மனநிலை எனக்கு தெரியும். அதனாலதான் எனக்கு பாலஸ்தீனை பத்தி, இந்த அரபு நாடுகள் பாலஸ்தீனுக்கு செஞ்ச துரோகத்தை பத்தினா எனக்கு ரத்தம் கொதிக்கிறான். நேர்ல பாக்குறவன். நீங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு, ஏசி பள்ளியாசல உட்காந்துக்கிட்டு, அவன் போற எலும்பை நக்கிக்கிட்டு ஹமாஸ் தேவையில்லை, ஹமாஸ் சொன்னது, ஹமாஸ் ஒதுங்கிட்டா அந்த மக்கள் நிம்மதியா இருக்கான். ஹமாஸ்ன்னு இன்னைக்கு இருந்ததுனாலதான் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால காசால இன்னுமாவது மக்கள் உயிரோடு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் என்ன கேட்கிறேன், உலகத்துல இவ்வளவு அரபு நாடுகள் இருக்குது, இவ்வளவு ஈரான் இருக்குது, ஹிஸ்புல்லா இருக்குது, எவ்வளவு அமைப்புகள் இருக்கட்டும், ஏன் இஸ்ரேல் வந்து ஹமாஸ் மட்டும் ஒதுக்க சொல்றான்? அவர்கள் தான் அவனுக்கு எதிராக போராட்டம். அவனை பார்த்தா பயம் அவனுக்கு, ஹமாஸை பார்த்தா பயம். இஸ்ரேலுடைய தலைவலியே வந்து ஹமாஸ் தான். அவன் நினைக்கிறான் ஹமாஸ் தொடச்செறிஞ்சிட்டா இந்த மக்களை பூரா அடிமையாக்கலாம், சுட்டுக்கொள்ளலாம், வெட்டி போடலாம். மீதி வந்து நம்ம ட்ரம்ப்புங்கிற ரியல் எஸ்டேட் புரோக்கர்ட்ட கொடுத்தா அவன் ரியல் எஸ்டேட் போட்டு வித்துருவான் காசாவை. அப்படிங்கிறத அவன் பிளானு. அதுக்கு முட்டுக்கட்டையா இருக்குது ஹமாஸ். அதனால பண்ற ஹமாஸுக்கு எதிராக பேசுங்க சவுதி சொன்ன உடனே சவுதி ஹமாஸுக்கு எதிராக பேசுறான். அவனுடைய ஷூ நக்கிகளா இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சலஃபிகளும் ஹமாஸுக்கு எதிராக பேசுறாங்க. அதே இந்த சைக்காலஜிக்கல் வாரதான் ஈரான்லயும் தொடங்கி இருக்கு. இதேதான் கரெக்ட். அந்த சைக்காலஜிக்கல் வாரதான் இங்க ஈரான்லயும் தொடங்கிறான். ஈரான் வந்து ஐசோலேட் பண்ணணும். எப்படி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சானா, ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த நாட்டு மக்கள், குடிமக்கள் இந்த நாட்டு அரசை வெறுக்கிறார்கள், அவர்கள் எதிர்க்கிறார்கள் தான் இந்த பேச்சை உள்ளுக்குள்ள அவனுடைய உளவாளிகளை அனுப்பி விட்டு மக்களுக்கு மத்தியில் புரட்சி பண்ண வச்சான், தகராறு பண்ண வச்சான். அதெல்லாம் எதுவுமே நடக்கல, ஏற்படல, எதுவுமே பெருசா எடுபடல. உடனே என்ன பண்ண வார ஆரம்பிச்சிருக்கான். அந்த வார்லயும் முஸ்லிம்களுடைய மானசீகமான சப்போர்ட் இருக்கக்கூடாது ஈரானுங்கிறதுக்காக தான் அவன் எடுத்த ஆயுதம் தான் ஷியாங்கிற ஆயுதம். ஏன்னா ஹமாஸ் ஷியான்னு சொல்ல முடியாது. ஆமா. அதனால என்ன பண்ணா, அவங்க தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. இவன் ஆயுதம் சொல்ல வச்சான். இவன்ட்ட ஈஸி ஆயுதம் இருக்குது, ஷியாங்கிற ஆயுதம். அந்த ஆயுதத்தை வச்சு இவங்களுக்கு ஒதுக்கி விட்டுருவோம். இந்த ஹமாஸுக்கு கூட எந்த உலகத்துல உள்ள அரபு நாடுகளும் வந்து அவர்களுக்கு உதவி செய்யல. ஈரான் தான் வந்து உதவி செஞ்சான். அதான் நான் சொல்ல வரேன். அன்னைக்கு நம்ம அவனை ஷியான்னு சொல்லி அவனை ஒதுக்குனா, அவன் சுன்னின்னு சொல்லி ஹமாஸ் இவங்களை ஒதுக்கலையே, ஒதுக்கல. ஆமா, கண்டிப்பா. இவன் அவரு சொன்னா எதுக்கு சொல்லுவாங்க, அவன் நடிச்சான், ஹெல்ப் பண்ண நடிச்சான். நீ மனசு திறந்து பாத்தியா? இல்ல. நீ மனசு திறந்து பாக்குற சக்தி உனக்கு கொடுத்துருக்கானா? அவன் மேல இல்லாத பல அவதூறு சொல்ல மறுமையில் அல்லாட்ட வேணும் சொல்ல போற. நீ அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி நடிக்கிற நீ பாத்தியா? அதை நடிக்கிறானா உண்மையில சேவை செஞ்சான்னு சொல்லி நீ காசா மக்கள்கிட்ட கேட்டுவா. உண்மையிலே காசா மக்கள் ஹெல்ப் பண்ணானா இல்ல நடிச்சானான்னு சொல்லி நீ காசா மக்கள்கிட்ட கேட்டுவா. அவங்கதான் அவனுடைய உதவி பெற்றவங்க. அவங்களுக்கு தான் தெரியும் நடிச்சானா இல்ல உண்மையிலே பண்ணான்னு சொல்லி. நீ இங்க உட்காந்துக்கிட்டு நடிக்கிறான்னு சொல்லி நீ சொன்னா அப்போ உனக்கு எவ்வளவு விஷம் உள்ளத்துல இருக்குது. இந்த விஷத்தை இறக்குனது இஸ்ரேல் யூத. கண்டிப்பா. இப்ப இந்த இஸ்ரேல், அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போர் என்பது போர் மட்டுமல்ல. இது வந்து எப்படின்னா முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக
ஆமா நேத்து பேசியிருக்கிறான். இது நான் ஷியாக்களுக்கு எதிராக அல்ல, நாங்க அடுத்து முஸ்லீம்களுக்கு எதிராக ஆரம்பிச்சிருக்கிறோம். ஷியாக்கள் மட்டுமல்ல எல்லா அரபு நாட்டையும் அடிப்பேன் ஓப்பனா சொல்லிருக்கான். அரபு நாட்டுல வாய் முடுக்க அப்படின்னு உட்காந்துருக்காங்க. அப்ப இந்த போரை நம்ம இந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக பின்னப்படும் சதி சூழல்கள், சதி, இதுதான் இந்த போர் என்பது. அதான் உண்மை. இது ஷியாக்களுக்கு மட்டுமா, ஈரானுக்கு எதிராக இல்ல. இன்னைக்கு ஈரானை முடிச்சா நாளைக்கு கொண்டு வருவான், ஒன்னு அடிக்க வருவான். அவனுக்கு வழக்கம் அந்த பிராந்தியத்துல அவன் மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், வேற எவனுமே ஒண்ணு நமக்கு அடிமையா இருக்கணும், இல்ல நம்ம கட்டுப்பட்டு இருக்கணும், நம்மளை எதிர்த்து சிந்தனையோட செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல எத்தனை அவர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். ஆனா ஒரு பேரிடி ஒண்ணு இன்னைக்கு அமெரிக்காவுக்கு விழுந்திருக்கு நினைக்கிறேன். என்னன்னா, அவன் கணக்கு போட்டது இந்த சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா கமேனியை காலி பண்ணிட்டா அதற்கு பிறகு அவர்கிட்ட இருந்து கட்டளைகள் வராத, எந்த எதிர்த்தாக்குதலும் நமக்கு இவ்வளவு வீரியமா இருக்காதுன்னு கணக்கு போட்டவன் இன்னைக்கு. ஆனா அவர் இறந்த பிறகு கூட அங்க ஒரு தலைவர் உண்டாகி அதற்கு பிறகு பல மடங்கு தாக்குதல்கள் இன்னைக்கு எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது. அந்த அடிகள் எல்லாம் ஈரான் ஓரளவுக்கு ஈடு கொடுத்துட்டு இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, ஈரான் உண்மையிலே ஈடு கொடுக்குது, நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. ஈடு கொடுத்துட்டு இருக்காங்க. அவன் பயப்படுற அளவுக்கு அடியும் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கு மேல அல்லாஹ்வோட துஆ செய்யணும், அவங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கணும். இந்த அமெரிக்கர்களுக்கும் இந்த இஸ்ரேல் நாய்களுக்கும் அல்லாஹ் தோல்வியை கொடுக்கணும், அழிவை கொடுக்கணுங்கிறது நம்ம துஆ செய்யணும் உலக முஸ்லீம்கள். கண்டிப்பா நீங்க பயனுள்ள பல முக்கியமான தகவல்கள் இந்த போர் குறித்து பல செய்திகளை சொன்னீங்க. முக்கிய தகவலுக்கு நன்றி. இது போன்ற இன்னொரு நேர்காணல் சந்திக்கவும். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.